நீ வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மீன ராசி. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இது காலபுருஷர்களுடைய அங்க அமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு 4வது உபய ராசி இந்த மீன ராசி. இந்த மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம், ரேவதி 1 2 3 4 பாதம்லாம் இந்த மீன ராசியில் அடங்கும். சம ராசி, அதோட பகலில் வலுவுள்ள ஒரு ராசியும் இந்த மீன ராசி தான். அதே மாதிரி அதிர்ஷ்ட காற்று எந்நேரம் உங்கள் பக்கம் வீசிகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் குரு பகவான். அதனால் எந்நேரம் கொஞ்சம் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசிகிட்டே இருக்கும். ஆனால் இவங்க ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் ஒரு செயலில் இறங்குனாங்க அப்படின்னா நிறைய ஏமாந்துருவாங்க. ஏன்னா புதன் நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு. அதனால் நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் ஏமாறக்கூடிய சுபாவம், அது வேணுன்னே தெரிஞ்சே ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இவன் உதவி பண்ணாலும் இவன் நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கூட ஆனால் அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ராசி. இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் அதை ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த மீன ராசி தான் அப்படின்னே சொல்லலாம். சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய ராசியும் இந்த மீன ராசி தான். இவங்களுக்கு மாசி மாதம் எப்படி இருக்குது, மாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மீன ராசிக்கு 12வது வீட்டில் சூரியன் செல்ல இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாசி மாதம். மாசி மாதம் பரம்பரை சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு ஆதரவுலாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் தனித்து நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தனியாக அதிக நேரம் செயல்படுவீங்க. தனியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து சிந்திப்பீங்க. அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அதை கேட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு சில இடர்பாடுகளை அதிகப்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் தனித்து நின்று யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமோகமான மாதமாகவும் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த மாதமாகவும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீகத்தில் கொஞ்சம் தேடல் அதிகமாகும். ரொம்ப பழமையான தலங்களுக்கெல்லாம் நம்ம அங்கே போய் அந்த தலத்தில் வழிபட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு அந்த தலங்களுக்கெல்லாம் தேடி தேடி போய் வழிபடக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்து இருக்கு. குறிப்பாக வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு யோகமான மாதமாகவும் இந்த மாசி மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவரோட கூட குரு பகவான் 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். நல்ல ஒரு யோக பலனை குறிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் அமரும் போது சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். நீண்ட தூரம் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமையும். வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இந்த வெளியூர் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா, அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க. ரொம்ப தோய்வாக இருந்த மாணவர்கள் கூட விறுவிறுன்னு லெசன்லாம் படிச்சுட்டு நல்ல ஒரு மதிப்பெண் வரக்கூடிய யோகம் இருக்குது இந்த மீனராசி மாணவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க. ஏன்னா சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும்போது அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரியவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது கும்பத்தில் இருக்கும்போது சமநோக்கு பார்வையோடு தான் நம்மளுடைய மீனராசி என்பவர்களை பார்ப்பார். 4 ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க.
இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க. குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நேர்மறை ஆற்றல் அதிகமாகும். எடுக்கிற காரியங்கள் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாசி மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முடிந்தால் இந்த மீனராசி என்பர்கள் முதியோர் இல்லங்களுக்கு சென்று அங்கே இருக்க பெரியவங்க கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க. அவங்க கிட்ட ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க. உணவளிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இந்த மீனராசி என்பர்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்க. இந்த மீனராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குருபகவான ஆட்சி நாயகனாக கொண்ட நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய மாதமாக தான் அமைந்திருக்கு. இந்த மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். இந்த மாசி மாதத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானத்தில் வக்ரகமாக இருக்கிறார். நிதானமாக இருக்கணும். வக்ரகமாக இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. விரயஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் செஞ்சிருக்கிறாங்க. கையில் இருக்கிற பணம் கரையிற மாதிரி ஒரு சூழ்நிலை. சுப விரயங்களாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. புதிய முயற்சியை இந்த காலகட்டத்தில் தவிருங்க. அது உங்களுக்கு நல்லது. புதிய வீடு புதுசாக ஒரு முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முதலீடு போடுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். அடுத்தவங்களை நம்பி நீங்கள் போடுற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையாது. அடுத்தவங்க இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முதலீடு போடு உங்களுக்கு நல்லதாக அமையும், இதில் முதலீடு போடு உனக்கு வெற்றியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா சப்தமாதிபதி புதனும் விரயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். பிப்ரவரி 20 வரை வக்ரகமாக இருப்பதனால பணம் விரயம் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்ட வேண்டாம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வட்டி விவகாரங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. பொதுவாகவே இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கடன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் கட்ட முடியாது. அடுத்தவனுக்கு வாங்கி கொடுத்தீங்கனாலும் உங்களால் கட்ட முடியாது. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிப்ரவரி 21 22ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய விஷயங்கள் எதுலேயும் ஈடுபட வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு. திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். மார்ச் 6 வரை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் செலவுகளை அதிகரிப்பார், அலைச்சல் அதிகப்படுத்துவார், மனதில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். மார்ச் 6 முதல் ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் நிதானத்தை செயல்படுறதுனால போக்கில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். திட்டமிட்டு செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவசரம் காட்ட வேண்டாம். மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து நீங்கள் செயல்படுற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். சனி பகவானுடைய பார்வை நட்பு ஸ்தானத்தில் வந்து அமரும்போது உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வழிகாட்டுதலை அதிகப்படுத்துவாங்க. நல்ல வழிகாட்டுதல் இருந்தது அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு இந்த காலகட்டத்தில் நடக்கிறது நல்லது. உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கூட சின்ன இடைவெளி அதிகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. என்ன ஒன்று, நிதானமாக செயல்படணும். அவசரம் காட்டக்கூடாது. ஏன்னா வித்தியகாரகன் புதன் விரயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். பிப்ரவரி 20 முதல் வக்ரகமாக இருக்கிறதுனால பண விவகாரங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் டக்குன்னு நடக்காமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கூட கொஞ்சம் தள்ளி போகும். மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிப்ரவரி 21 வரை தனாதிபதி பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரும்போது அவரோடு கூட செவ்வாயும் வந்து அமரும்போது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். புதிய இடம் வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே சூரியன், ராகு, புதன் இந்த கிரக அமைப்புகளோட கூட்டு சேர்க்கை இருக்குது. அவங்களோட செவ்வாயும் விரயஸ்தானத்தில் வந்து அமரும்போது வீண் விரயங்கள் செலவுகள் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இந்த மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் சம்மந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் பயணம் போகும்போது கூட
ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 8, 9ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும், ரொம்ப அருமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமையில குரு தட்சிணாமூர்த்திக்கு வந்து கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா மஞ்சள் நிற மலர்களாலோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரத்தாலோ சாற்றி வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ